அன்புக்குரிய இறை மக்களே, இதோ அந்த அருமையான வேளையிலே நற்கருணை ஆண்டவர் நமது மத்தியிலே நமது வீதிகளில் பிரசன்னமாகி இதோ இந்த நேரத்தை நம்மை ஆசீர்வாதமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டவரை உற்று நோக்குவோமா? இதோ இந்த வீதிகளில் நாம் எல்லோரும் ஜெபிக்க ஒரே குடும்பமாக கூடியிருக்கின்றோமே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எண்ணற்ற மக்களோடு உடன் நடந்தவர் இதோ இந்த வேளையில நமது மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறார். நமது மத்தியில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். நமது இல்லங்களையும் உள்ளங்களையும் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்பான இறைமக்களே, இதோ இந்த வேளையில நாம் ஒவ்வொருவரும் நமது குடும்பத்தில் இருக்கின்ற பெற்றோருக்காக, பிள்ளைகளுக்காக மன்றாடுவோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் பெற்றோரால், பிள்ளைகளால் பல நேரத்தில் பல ஆசீர்வாதங்கள், பல அற்புதங்கள், பலவிதமான காரியங்கள் நடந்தாலும் சொல்ல முடியாத வேதனைகள், கவலைகள், கண்ணீர்கள், குடும்பத்தில் கடன் சுமைகள் ஏதோ நம் ஒவ்வொருவரையுமே வாட்டி வதைத்து கொண்டுதான் இருக்கிறது. இதோ இந்த வேளையில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள், பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக மன்றாடுங்கள். நிச்சயமாக பெற்றோர்கள் பிள்ளைகள் நல்முறையில் ஞானத்திலும் அறிவிலும் தெய்வ பயத்திலும் சிறந்து விளங்க வேண்டும். உலகமயமாக்கலில் அவர்கள் வீழ்ந்து விடாமல் இறைவனை நோக்கி வந்து அவர்கள் ஒவ்வொருவருமே ஆசீர்வாதம் பெற்ற ஆசீர்வாதத்திலே திளைத்து நல்ல ஒரு எதிர்காலத்தை பெற்றிட பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். அதே போல பிள்ளைகள் அனைவருமே நம்முடைய பெற்றோருக்காக மன்றாடுவோம். தாய், தகப்பன் இருவருமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் வளர்ப்பதற்கு, வார்ப்பதற்கு அவர்கள் இரத்தத்தை வியர்வையாய் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எண்ணற்ற பெற்றோர்கள் பல பேர் கடல் கடந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இரவு பகலாக கண் துஞ்சாது உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்காக? தான் பெற்ற பிள்ளைகளுக்காக. அன்புக்குரியவர்களே, குடும்பத்திலே பிரச்சனைகளும், பிரிவுகளும், பிளவுகளும், கருத்து வேறுபாடுகளும் வருவது இயற்கை. ஆனால் நமது வாழ்க்கையிலே திருக்குடும்பத்தை யோசித்து பார்க்க வேண்டும். திருக்குடும்பத்தில் வராத பிரச்சனையா? திருக்குடும்பம் சந்திக்காத பிரச்சனையா? ஆனாலும் அவர்கள் தாய், சேய், தகப்பனன் எல்லோரும் உடனிருந்து ஒரு திருக்குடும்பத்தை உருவாக்கவில்லையா? அன்புக்குரியவர்களே, நமது குடும்பத்தில் ஒவ்வொரு நேரமும் பிரச்சனை தாய் தூக்குகின்ற பொழுது தயவு செய்து நீங்கள் திருக்குடும்பத்தை எண்ணி பாருங்கள். திருக்குடும்பத்திடம் செவியுங்கள். இதோ நமது மத்தியில் வீற்றிருக்கிறாரே இந்த நற்கருணை ஆண்டவரிடம் உருக்கமாக ஒப்புக் கொடுங்கள். இயேசுவே, தாவீதின் குமாரனே, இதோ இந்த வேளையிலே எனது குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீரே இனி வரும் காலங்களிலே எனது குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதித்து நாங்கள் ஒவ்வொருவரும் மனமகிழ்வோடு வாழுகின்ற கிருபையையும் அருளையும் தரும்படியாக நாங்கள் ஒவ்வொருவருமே ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக இந்த நற்கருணை ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார், உங்களது விண்ணப்பத்தை கேட்பார். ஆமென்.